இன்க்ளோரியஸ் பேஸ்டிட்ஸ். பச்சையாக அசிங்கமாக படத்துக்கு டைட்டில் வைக்க முடியும்னா அதுதான் ஹாலிவுட். படத்தோட கதை செம. நான் நினச்சிருக்கேன் இப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு. ஆனால் படம் நான் நினச்சதை விட வேறு லெவல். கற்பனை கதை தான், ஆனால் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க படத்தை. ஹிட்லர்லாம் பெரிய புடுங்கி அவரை எதிர்த்து ஜூயிஷ் மக்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ஹிட்லர் அண்ட் அவரோட நாசி கட்சி தரமட்டமாக ஆகும். அதுவும் யாராலனா ஹிட்லர் ரொம்ப வெறுத்த ஜூயிஷ் மக்களால். ஆமாங்க, இந்த படத்தில் ஜூயிஷ் தான் கெத்து. சீன் பை சீன் மாஸ் காட்டுவாங்க. நாசிஸை எதிர்த்து தைரியமாக சண்டை போடுவாங்க. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படத்திலேயே ஹிட்லர் அண்ட் ஜூயிஷை பற்றி சொல்லியிருப்பேன். வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது போலாண்டில் இருந்த அப்பாவி ஜூயிஷ் மக்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணாருன்னு இன்னும் வரலாறு அதை மறக்கலை. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அண்ட் பியானிஸ்ட் இந்த 2 படம் பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பார்த்தனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த இன்க்ளோரியஸ் பேஸ்டிட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக தெனாவட்டாக ஜாலியாக பார்த்தேன். ஒரு ஜாலியான ஆக்ஷன் படம். டேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஆளு தான், குவென்டின் டாரண்டினோ. 1944 நடக்கிற மாதிரி தான் கதை. ஐ மீன் ஹிட்லரோட பீரியட் அப்போது. பட் படம் 2009 தான் வந்தது. எனக்கு ஒரு ஆசை, இந்த படத்தை மட்டும் ஹிட்லர் இருக்கும்போது எடுத்திருந்தா செமையாக இருந்திருக்கும். சரி, இப்போ கதையை ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்குது. ஜூயிஷை பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க நாசிஸ். இது வரைக்கும் ஹிட்லர் அண்ட் அவரோட சோல்ஜர்ஸை எதிர்த்து ஜூயிஷ் மக்களால் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம படமும் பார்த்துருப்போம். ஏன் இந்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அண்ட் பியானிஸ்ட் இந்த 2 படத்தோட கதையும் அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. பகத்சிங் எப்படி அவருக்குன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்டு ஃப்ரீடம் வாங்க முயற்சி பண்ணாரோ, சேம் இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. ஒரு குரூப் ஆஃப் அமெரிக்கன் ஜூயிஷ் சோல்ஜர்ஸ், இவங்களுக்கு தான் ஹிட்லர் செல்லமாக பேர் வைப்பார், இன்க்ளோரியஸ் பேஸ்டிட்ஸ்னு. இந்த குரூப்புக்கு கேப்டன் பிராட் பிட். இவங்க வேலை என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்காக போய் நாசிஸை எதிர்த்து சண்டை போடுவாங்க தைரியமாக. ஹிட்லரை எப்படியாவது சாவடிச்சாதான் போரை நிப்பாட்ட முடியும். போர் நடக்கலைன்னா ஜூயிஷும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு பிளான் போடுறாங்க ஹிட்லரை சாவடிக்க ஜூயிஷ். சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சாப்டர் 1 இருந்து 5 வரைக்கும் இந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக காட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் நாசிஸால் ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியை இறந்துடுவாங்க. ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தப்பிக்கிறா அந்த இடத்துல இருந்து. தென் அவள் பெரியாளாய் நாசிஸை எப்படி பிளான் பண்ணி அழிக்கிறான்னு பார்ப்பீங்க. தென் இன்னொரு ஃப்ரேமில் நான் சொன்னல அந்த குரூப் ஆஃப் ஜூயிஷ் சோல்ஜர்ஸ் ஹிட்லருக்கு தண்ணி காட்டிகிட்டு இருப்பாங்க. நாசிஸை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருந்து அழிச்சிட்டு வருவாங்க. பட் இந்த 2 கதையும் கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஜாயின் ஆகும். ஒவ்வொரு சாப்டரில் நடக்கக்கூடிய கதை ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது. அவ்வளோதாங்க கதை. கடைசி சீனில் ஹிட்லர் அண்ட் அவர் கூட இருக்கிற பெரிய தலைங்களெல்லாம் எப்படி சாவடிக்கிறதுன்னு ஜூயிஷ் பிளான் போடுவாங்க. அந்த பிளான் ஜெயிச்சுதா ஹிட்லர் செத்தாரா இல்லை ஜூயிஷ் செத்தாங்களான்னு சொல்கிற படம் தான் இந்த இன்க்ளோரியஸ் பேஸ்டிட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா ஹிட்லர் பண்ண தப்புக்கு ஜூயிஷ் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அதை தான் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். உலகமே ஹிட்லர் கெட்டவர் தான் நம்பிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் கெட்டவர் தான், ஆனால் அவரோட நாட்டு மக்களை செம்மையாக பார்த்துக்கினார். ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு ஹிட்லரை பார்த்து கற்றுக்கலாம். முக்கியமாக நம்ம கவர்மெண்ட். ஹிட்லர் 3 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது மெயின் கேம்ப் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார், எனது போராட்டம். ஜூயிஷ் பல கோடி பேரை ஈவு இறக்குமே இல்லாமல் எதுக்காக சாவடிச்சார்னு அந்த புக்கை படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. தென் ஹிட்லரையும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு 50%. பெஸ்ட்டு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபுல்லி சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.